மக்களே இந்த நயன்தாரா சாப்பிட்ட ஹோட்டல் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கோயிலுக்கு போகிறோம். துபாயில் இருக்கிற கோயில். ஆனால் இங்கே பக்கத்துலேயே வந்து சர்ச்செலாம் வச்சுருக்காங்க. கோயில் வந்து அங்கே இருக்குது. அப்படியே வாக் பண்ணி நடந்து போனோம் அப்படின்னா கோயிலுக்கு போயிடலாம். ஆமாம், அது வந்து குருநாயக்கோட இது சிவன் கோயில் பொருந்தில்ல. உள்ளெல்லாம் எடுக்க முடியாது, இங்கே வேணால் எடுத்துக்கலாம் வீடியோ. உள்ளே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க. இது இங்கே எடுக்கலாம் நம்ம. செம்ம கூட்டம். வந்துடும். அதனால நம்மளும் எடுத்துக்க வேண்டியதான். நீங்க எடுக்கிறனால நான் போட்டோ எடுக்கல. எங்கடா குணா? சொல்லுங்கண்ணா. என்ன பார்க்க மோர் வேணுமா? மோர் இல்லையா? என்னெல்லாம் சாப்பிட்டேன் குருநாயனுக்கு. அப்புறம் வந்து சிவன் கோயில்னு சொல்லுங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு புரியும். முருகன் மல்லிகை மக்களே, நான் உங்கள் ஹரி நண்பன் குணா. நாங்கள் ஈத் திருநாளை கழிப்பதன் பொருட்டு துபாயில் உள்ள இந்து சமய கோயில் அருமையான தரிசனத்தை முடித்துவிட்டு அதன் அருகில் உள்ள குருநானக் சீக்கிய கோயிலில் சிங்கு கோயிலில் சோறு போட்ட அருமையான அறுசுவை விருந்தான தால், சிறப்பான பருப்பு, உருளைக்கிழங்கு குருமா உட்பட அருமையான மதிய சாப்பாட்டை முடித்துவிட்டு வெளியேறி கொண்டிருக்கிறோம். நான் ஒரு மொழியில் மிகவும் பயந்தேன், எனது செருப்பு காணாமல் போயிருமான. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், தம்பி கௌதம் சொன்ன மாதிரி துபாய் வாழ் இந்திய பெருமக்கள் உண்மையிலே அருமையான பெருமக்கள். எனது 2 காலணிகளும் பத்திரமாக எங்கே விட்டோன்னா அதே இடத்துல இருந்தது. அருமையாக அதை எடுத்து மாட்டிக்கொண்டு எங்கள் அங்கே நிறுத்தி வைத்து சிறிது தூரம் நடக்க வேண்டும். நடந்து சிவனை தரிசித்தால் எண்ணியவை யாரும் ஈடரும் என்ற கருத்திற்கு இணங்க நாங்கள் தரிசனத்தை அருமையாக முடித்துவிட்டு எங்கள் மகிழுந்தை நோக்கி நகர்ந்து போகிறோம். நன்றி, வணக்கம். துபாய் ரோடு பாத்தியா மாப்பிள? துபாய் ரோடு இதான் மாப்பிள துபாய் ரோடு. நல்லா பாத்துக்கலாம். துபாய் ரோடு மாப்பிள பாத்தியா? துபாய் ரோடு பாத்திருக்கேன் மாப்பிள. இதான் துபாய் ரோட்லயே ஒரு தண்ணி எடுத்து தலையில சீ வச்சு தலையை வாரிக்கலாம். ஒரு பானை சோத்தை போட்டு ஒரு குழம்பு ஊற்றி கொலைச்சி அடிக்கலாம். அப்படி இருக்குமா ரோடு? ஆமா.
என்னடா அது தலைங்களாம் வச்சிருக்கானுங்க எல்லாத்தையும். தெரியுதுல அவன் பேசிட்டு இருக்கான். சினிமா பார்க்கிங் இதுதான் துபாய் மாலு. அண்ணன் எல்லாம் வந்துருக்கோம். இது வந்துட்டு சினிமா தேட்டரு. உள்ளே போனோம்னா சினிமாவில் படம்லாம் ஓட நம்ம ஊரில் வந்து ஓடுற மாதிரி. அதாவது இங்கே பாருங்கள், இது பாரு ஒரு பெரிய எல்இடி. இதில் வந்து துபாய் மால்னு எங்கே படம் ஓடிச்சு? இங்கே தானே ஓடிச்சு? இல்லை இப்போ கார் போயிட்டு இருக்கு. அடுத்து கிரவுண்ட் ஃப்ளோர் நியர் த என்ஜாய் பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து ஸ்கேட்டிங் துபாய் ஸ்ப்ரிங். இதுக்கு பேர் ஸ்கேட்டிங் த ஸ்கோர் ஆஃப் த சான்ஸ் ஜி ஷாக். இதை பாருங்கள் எவ்வளோ பெரிய படம் ஓடுது. அதில் அந்தாண்ட வந்து ஹோட்டலு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உட்காந்து நிறைய பேர் கொட்டிகிட்டு இருக்காங்க, நல்லா திங்கிறாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். மீதி இங்கே வந்து கீழே வந்து ஸ்கேட்டிங் எறும்பு போகிற மாதிரி தெரிதோ எல்லாம் விளாண்டுருக்காங்க ஜாலியாக. இது என்னதுன்னு சொல்லுங்கள் சீக்கிரம். இதுக்கு பேர் தான் வந்து ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால். துபாய் மால் உள்ளே வந்தீங்க அப்படின்னா எத்தனை ஃப்ளோர் இருக்குன்னா எது ஒரு 5வது ஃப்ளோரோ 4வது ஃப்ளோரோ மன்சூ பட்டில் இருக்குங்க. பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று, அங்கே 2 பேர் கட்டி பிடிச்சிருக்காங்க. அதை பார்க்காதீங்க. தமிழ் மக்கள் வந்து ரொம்ப கூச்சத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. மற்ற எல்லாருமே வெக்கமே என்னென்னு தெரியாத அளவுக்கு இருக்கிறாங்க. அதுதான் இங்கே பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. நீங்கள் யார் வேணாலும் பார்த்துக்கலாம். அதுக்கு கண்ணுக்கு மட்டும் தான் விருந்தது. நினச்சிருப்பீங்க யார் இந்த யூடியூப் சேனலோட ஓனர்ன்ட்டு. நான் காட்டுறேன். அண்ணன் இவர் தான் நம்ம அண்ணன். இவர் தான் நம்மளோட நம்ம யூடியூப் சேனலோட ஓனரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இன்னும் பின்னாடி போகலாம், ஆனால் கீழே விழுந்துருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரொம்ப போயிட்டு தான் நிற்காத பறந்துட்டேன். துபாய் பவுண்டர் வந்திருக்கோம். இருக்க மீன், துபாய் மீன், எல்லா மீனும் கிடைக்குங்க இங்கே. ஆமாம், எல்லாம் விலை மலிவு. ஆமாம். டால்பின் 2 வந்து ரெக்கார்டே பண்ணாமல் போட்டானோ? ரெக்கார்ட் பண்ணிட்டியா? இல்லை, அங்கேருந்து போட்டேன், அப்புறம் இது பண்ணிட்டு. இங்கே பாருங்க, எல்லா மீனும் சுரைக்க அடிக்குது, இதெல்லாம் செங்குத்தாக இறங்குது. இங்கே பாருங்க, அங்கே இறங்குது பாருங்க, நேராக அப்படியே சுரைக்க அடிக்குது எல்லா மீனும். மேலே போகுது, மேலே பாதி போகுது. இது என்ன வாட்சு? வாட்ச் பேர் சுறா மீன் நல்ல பாருங்க. ரெண்டு சுறா ஒன்றா வந்துட்டு மீட் பண்ணுறது ஒன்று மேலே இங்கே. ஆமாம், என்ன இருக்குல்ல சொல்கிறாங்க. அப்படியே கும்பலாக போகுதுங்க. சங்கரா போகும். சாப்பாடு போடுறானுன்னு நினைக்கிறேன், அதனால தான் அங்கேயே எல்லாம் நினைக்கிறேன். இல்லைன்னா போகாது. இது பாருங்க,
ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மீன்லாம் கீழே போகுது, எங்கேயோ போகுது. அந்த தம்பி நிப்புள் வாயில் வச்சுக்கிட்டு வந்துட்டு பார்க்குறவங்கள மீன்லாம் எங்கே போகுதுன்ட்டு. கார் விட்டாரு கார் போகுது. நடந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னா வெளியில் போனால் தான் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க மட்டும் பாருங்க. வாங்க பார்க்கலாம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே தான் இருக்குது புரிஜ் கலீஃபா. இதாண்டா புரிஜ் கலீஃபா பார்த்துங்க. எருமாடு பழக்கங்களா இருக்கு. எருமாடு இருக்குமே ஒன்று முட்டை எருமாடா அது என்ன அவ்வளோதானா? இந்த வீடியோ சேர்த்து ரெக்கார்டிங் போட்டுற வேண்டியதான். நம்ம அங்கேருந்து எடுத்தோம்னு நினைக்கிறேன்ல மக்களே. சைனா மாடலு உனக்கு இருக்கு. மக்களே இந்த நயன்தாரா சாப்பிட்ட ஹோட்டல் மக்களே. குஸ்பி இட்லி வடை சாம்பார் அதுதான் பார்க்குறேன். நயன்தாரா சாப்பிட்டேன் ஃப்ரைட் ரைஸு